முதல் நாள் 10, அதுக்கப்புறம் 20, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 தண்டால் அடிச்சிருக்கோம். இது ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு அதுக்கான டைம் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய நடப்போம், அது ஒரு எக்ஸசைஸாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது ஃபேமிலிஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 7. நம்ம வந்துன்னுக்கிற டைமு பஸ் ஸ்டாண்டுக்கு 7:16 பஸ்ஸு போயிடுச்சு. ஒசூர் வண்டி வந்து போயிடுச்சு. இப்போ எந்த வண்டி வருதுன்னு தெரியல, பார்க்கணும். டிஎன்டி அப்படின்னு ஒரு வண்டி வரும், ப்ரைவேட் வண்டி, 7:30 மணிக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பஸ் வந்தால் நம்மளுடைய லக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 8 மணி ஆகிடுச்சு. கிருஷ்ணகிரியில் தான் இருக்கோம். 8 மணிக்கு ஒசூரில் இருக்க வேண்டிய ஆளுங்க நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்கோம். ஏதான எக்ஸ்பிரஸ் வண்டி ஏறி டக்குன்னு போக வேண்டியது தான். ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒசூருக்கே 9:20க்கு வந்திருக்கோம். சரியான லேட் ஆகிடுச்சு, 9:20 ஆகிடுச்சு. பெங்களூர் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு போய் சேர்றோமோ அப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஏதாவது ப்ரைவேட் வண்டி இருந்ததுன்னா டக்குன்னு ஏறிட்டோம். ஃப்ளேவர் வண்டி சர்றன்னு போயிடுவான். ஒரு வண்டி இருக்குதுப்பா, போய் பிடிச்சிடலாம். 9:23 ஆகிடுச்சு, பார்ப்போம். வந்துட்டோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:50. இன்றைக்கி ஊரில் விட்டதே பார்த்திங்க அப்படின்னா 7:30 மணி. கிருஷ்ணகிரி வந்தது 8 மணி ஆகிடுச்சு. ஒசூர் 9:20. பெங்களூர் வரத்துக்கு 9:40 ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பஸ்ஸில் ஒரு சில விஷயங்களெல்லாம் நடந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, செம்ம ரஷ்ஷு. இன்றைக்கி மண்டே இல்லையா, இன்றைக்கி செம்ம ரஷ்ஷு. கண்ட்ரேட்டால் டிக்கெட் ஒரு சில இடத்துல வாங்க முடியல. ஒரு சிலர் கீழே இறங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. உண்மையில் பார்க்க நல்லா இருந்தது. ஒரு சிலரெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் டிக்கெட்டு கீழே இறங்கி போகிற டைமில் டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க. நல்ல விஷயம். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஓகேவா? A few moments later. ஒசூர் வந்தாச்சு. டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 7:30 மணி. 7:30 மணிக்கு நம்ம ஒசூர் வந்துவிட்டோம். பெங்களூரில் பார்த்திங்க அப்படின்னா 6:40க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் விட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:40 ஆகுது. கிருஷ்ணகிரி வண்டி, ஆர்டினரி வண்டி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஏறி எல்லாம் முன்னாடி காலியாக தான் இருக்குதுப்பா. காலையில் ஸ்டாண்டிங்கில் வந்தோம். ஸோ இப்போ வந்து சீட்டு கிடைக்குது, ஏறிடுவோம். ஓகேவா? நம்மளை நோக்கி தான் வந்து பாரு பசங்க. முன்னாடி ஆர்டினரி வண்டி 34 ரூபா டிக்கெட்டு. தெரியலம்மா. சீட்டுக்கு எடுத்துருச்சுப்பா, உக்காந்தாச்சு. ஓகேவா?
செட்டில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கிருஷ்ணகிரி போயிட்டு ஓகே கிருஷ்ணகிரி வந்துட்டோம்ப்பா. 8 மணிக்கு ஏறணும், 7:40க்கு ஏறணும் பஸ்ஸு. கரெக்டாக 9:10க்கு என்னது வந்து கிருஷ்ணகிரியில் விட்டாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக தான் வந்தது. ஓகே, பரவாயில்ல. சேஃபாக வந்தால் சேஃபாக போனால் அதுவே போதும். ஸோ இங்கேருந்து ரவுண்டானா போனோம். ரவுண்டானா போயிட்டோம்னா நம்ம வில்லேஜுக்கு பஸ் வந்துடும். எவ்வளோ தூரம் தாண்டி பஸ்ஸை பிடிக்க வேண்டியது இருக்குது. ஏறு போகலாம். காலையில் 7:30 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக சொல்லணும்னா 9:48. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு நம்ம சாப்பிட்டுலாம் படுக்கிறதுக்கு ஒரு 11 மணி ஆகிடும். டே 7ல் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து டே 8. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு டின்னர் என்ன தெரியுமா? தெரியுதா? ராகி களி கீரை குழம்பு சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள். வா, சாப்பிடுவோமா? களியெல்லாம் முழுங்கணும். சின்ன வயசுலேருந்து முழுங்க பழக்கம் இல்லை, அதனால் சாப்பிட்டு தான் பழக்கம். கீரை குழம்புக்கும் களிக்கும் செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல் காம்பினேஷன். கீரை குழம்பு களி சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. டே 7ல் இந்த மாதிரியான ஒரு அருமையான ஃபுட்டோட டே 7 நம்ம முடிக்கிறோம். மீண்டும் டே 8ல் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.